கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆகவே நாம் அவருடைய வார்த்தையை, வசனத்தை இருதயத்தில் விதைக்கவும் கேட்கவும் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். செய்தியின் ஆதாரமாய் வசனத்தை வாசிக்கலாம். ரூத் எழுதின புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? அல்லேலூயா. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சுகமாய் வாழும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். இப்போ உங்களை நீங்களே பார்த்து, நான் சுகமாய் வாழும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். இப்போ உங்கள் ஆத்மாவை பார்த்து, ஆத்மாவே நீ சுகமாய் வாழும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி என்ன செய்கிறேன்? நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? அல்லேலூயா. இது ஒரு தகப்பனின் இருதயம், ஒரு தாயின் இருதயமாய் இந்த இடத்துல அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. அவளை நம்பி வந்த, அதாவது ஒரு மனுஷியை நம்பி வந்த ஒரு மகளை பார்த்து, அது மகளும் அல்ல, மருமகள். அல்லேலூயா. ஆமாம், அவளுடைய இரத்த சொந்தமும் அல்ல. அவளை பார்த்து இந்த உலகபூர்வமான ஒரு மனுஷி, மாம்சம் சதையுமான ஒரு மனுஷி சொல்லுகிறாள், நீ சுகமாய் வாழும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ? ஆமென். அப்படியே நான் இந்த பக்கம் வரேன். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி சௌக்கியத்தை சிலுவையிலே தேடி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சுகமாய் தங்கி இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம், எண்ணம், ஏக்கம், திட்டம். அல்லேலூயா, ஆமென். ஆமாம். நீதிமான் கர்த்தருடைய நாமத்தின் மறைவுக்குள்ளே ஓடி என்ன செய்வானா? சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா. வசனம் எப்படி சொல்லுதுன்னா, சுகமாய் தங்கியிருப்பான். நாளில் வந்திருக்கிற நீங்கள் வாழ்க்கையிலே சுகமாய் தங்கியிருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த வசனத்தை இந்த ஆதாரமாய் கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆகவே கர்த்தர் என்னை எப்படி சுகமாய் தங்கியிருக்க பண்ண விரும்புகிறார், நான் எப்படி சுகமாய் தங்கியிருப்பதற்கு கர்த்தர் என்ன வழியை எனக்கு வேதத்திலே காட்டுகிறார் என்பது ரொம்ப முக்கியம். அப்படி தானே? சென்னைக்கு போங்க, அங்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறார். சென்னைக்கு எப்படி போகிறது? அந்த ரூட்டுன்னு தெரியணும்ல. இது வரைக்கும் சென்னைனானே யாருன்னே என்னன்னே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் சென்னைக்கு போங்கன்னா அவர் எப்படி போவார்? அல்லேலூயா. ஆதிவாசிங்க வாழ்கிற கிராமத்துக்கு இப்போது இருக்கிற லேட்டஸ்ட்டில் இருக்கிற நம்ம ஆட்கள்லாம் போனாங்களாம். அந்த ஊரில் லைட்டு கூட கிடையாது. அல்லேலூயா. அங்கே போய் செல்ஃபோனை ஒருத்தங்கிட்ட என்ன செஞ்சாங்களாம், அந்த ஆதிவாசி மக்கள்கிட்ட ஒருத்தர் செல்ஃபோனை முன்ன பின்னா என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே கிடையாது. அப்படின்னா என்னென்னு கூட என்ன செய்யாது, தெரியாது. அதில் ஏதாவது சவுண்டு கிடச்சுன்னா அடித்தே உடச்சிடுவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் செல்ஃபோனை கையில் கொடுத்து ஒரு பட்டனை அமைக்கினாராம். அது பளிச்சுன்னு லைட் எரிஞ்சான். உடனே தூக்கி தண்ணில் போட்டானா. ஏன்? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நெருப்பு, அது வெளிச்சம் கொடுக்கும், அதை தொட்டால் சுடும். இதுதான் அவனுடைய மைண்டில் இருக்கிற அறிவு. அவங்ககிட்ட போய் வெளிச்சத்தை காமிச்சா என்ன செஞ்சான்? நெருப்பை என்ன செய்வோம்? அணைக்கிறதுக்கு தண்ணியில் போடுவோம். அப்போ அவன் என்ன செஞ்சிட்டான்? 1 லட்ச ரூபா ஃபோன், ஆப்பிள் ஐஃபோன். அவர் பெரிய இவர் மாதிரி வச்சுருக்கிறாரு. அவனுக்கு அதோடைய மதிப்பு தெரியாது. அவனுக்கு அது குறித்ததான அறிவு இல்லை. இப்போ சென்னையில் ஆசீர்வாதம் இருக்குது என்ன, அங்கே ஒரு டேபிள் போட்டு ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கிறேன், போய் எடுத்துக்க, சென்னையில் போய் எடுத்துக்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு வழி என்ன செய்யணும்? தெரியும். இப்போ ஆண்டவர் நான் சொல்கிறாரு, நான் உன்னை சுகமாய் தங்கியிருக்கும்படியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உனக்கு சௌக்கியத்தை தேட விரும்புகிறேன். நான் உனக்கு சௌக்கியத்தை என்ன செஞ்சுருக்கிறேன்? ஆமாம், வச்சிருக்கிறேன். ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். பெற்றுக்கொள்வதற்கான வழியை என்ன செய்கிறார் கர்த்தர்? நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் செய்தியை தியானிக்கிறோம். ஆமென். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறது தான் என்னது? தியானம். நம்ம அப்படி தான் தியானித்து ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் நடக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறோம்? சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா.
40 வருஷம் கானான் தேசம் எந்த பக்கம் இருக்குன்னு கூட யாருக்கு என்ன செய்யாது. ஆமாம், 400 வருஷம் அடிமைத்தானே. அவன் வம்சத்தில் பிறந்து கிட்டத்தட்ட 4 தலைமுறை 5 தலைமுறை என்ன செய்கிறான். ஆமாம், 40 தலைமுறை கிட்ட என்ன செய்கிறான், அடிமையாக தான் என்ன செய்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் செங்கக்கட்டு, வீடு, சுற்றி இருக்கிற ஆட்கள், அடி வாங்குற அடிக்கிற ஆளொட்டிகள், இவ்வளோ தான் இவனுக்கு என்ன செய்யும் தெரியும். அதை தவிர்த்து வேறு அவனுடைய தேசத்தின் உள்ள கூட என்ன செய்திடலாமே போனதில்லை. இஸ்ரவேல் ஜனம் எங்கே இருக்கான், அடிமையிலும் அடிமை, ரொம்ப கொத்தடிமை என்ன செய்கிறான். அவனுக்கு போய் இஸ்ரவேல்கிட்ட போயிட்டு நான் உனக்கு கானான் தேசத்தை காண்பிப்பேன்னா அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. காண்பிப்பேன்னு சொன்னவர், கொடுப்பேன்னு சொன்னவர் என்ன செய்யணும், கூட வந்து வழி காட்டினா தான் அவன் என்ன செய்ய முடியும், போய் கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. என் தேவன் ஆசீர்வாதம் அந்த அருக்கு போய் எடுத்துக்கணும்னு சொல்கிறவர் அல்ல, கரம் பிடித்து கொண்டு போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வைக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால தான் சொல்கிறேன், அவர் தகப்பன். ஆமென். அல்லேலூயா. இப்போ உங்கள் பிள்ளைங்க ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒன்று கேட்குது, காசு கையில் கொடுத்து வாங்கிக்கோன்னு சொல்வீங்களா? குழந்தைகிட்ட 12th முடித்து காலேஜ் முடித்த பிள்ளைகிட்ட என்ன செய்யலாம், காசை கொடுத்து போய் வாங்கிக்கோன்னு சொல்லலாம். குழந்தைகிட்ட சொல்ல முடியுமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாய் கூடவே வருகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு, சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேர்ன ஒருவனை தேடும்படிக்கு, எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவுக்கியம் உண்டாகும் என்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இதில் நிறைய அர்த்தங்கள் உள்ளே இருக்குது. இது தாவீதையும் சவுலையும் குறித்து இந்த வசனம் என்ன செய்யுது, பேசுது. இப்போது அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி என்ன செய்யணும், வெளியே. இப்போ அவன் சுகமாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற கெட்டது என்ன செய்யணும், வெளியே போகணும். அப்படி தானே? ஆமென். நான் சுகமாக வாழணும் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற கெட்டதெல்லாம் என்ன செய்யணும், வெளியேறணும், நான் சுகமாய் வாழும்படிக்கு. இப்போது ஒரு மனிதனுக்கு இங்கே பொல்லாத ஆவினால் என்ன செய்கிறான், பாதிக்கப்படுறான். அவன் அது வரும்போதெல்லாம் என்ன செய்கிறான், ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போகிறான். இப்போ இங்கே ஒரு தீர்வு வருது. சுரமண்டலம் வாசிக்கிற அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நான் அங்கே இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆராதனை செய்கிற ஒரு மனிதனை அங்கே கொண்டு வருவோமானால் அந்த ஆராதனையில் சுகம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு சுகம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு விடுதலை எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு சௌக்கியம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கிட்ட வருது. இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. ஆமென். ஆண்டவரை ஆராதிக்க ஒரு மனிதன் அங்கே வருவானால் ஆப்போசிட்டில் இருக்கிற மனிதனுக்கே என்ன செய்தான், பிசாசு ஓடுதுன்னா நமக்குள்ளே இருக்கிறது ஓடாதா? அல்லேலூயா. நமக்குள்ளே மாற்றம் வராதா? ஆமென். இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மாறணும் அப்படின்னா, நீங்கள் சுகமாக இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை ஆராதிக்க உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்றுவார். ஆமென். ஆண்டவர் சும்மா ஒன்றும் எழுதி வைக்கலைங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு என்ன செய்யலை, வார்த்தை அல்ல. அதுதான் உண்மையான கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினுடைய படிநிலை. அதை நீங்கள் முதலாவது அதை பிடிக்க அதில் உறுதியாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆண்டவர் முதலாவது சொல்கிறது என்னென்னா, உன் வாழ்க்கையில் நீ ஆராதனையில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆராதனைக்கு யாரை கூப்பிடுறாங்க? அல்லேலூயா. இப்போ நம்ம பாஸ்டரை எங்கே போனாலும் ஆராதனை நடத்த விடுவாங்க. ஏன்? ஒரு ஆராதனை வீரர். அல்லேலூயா. அவங்களுக்கு ஆராதித்தா இன்னும் அதிகமாக என்ன செய்யும், வெளிப்பாடுகள் வரும். ஆமென். இது ஆராதனை அபிஷேகம். அல்லேலூயா. ஆமென். நம்ம சபையில் இருக்க எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் இருக்கும்.
நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு அது தெரியவே தெரில, எனக்கு ஆராதிக்கவே தெரியாது பாஸ்டர், நான் ஒன்றுமே தெரியாது பாஸ்டர், நான் அமைதியாக இருப்பேன் பாஸ்டர் அப்படின்னா கூட உங்களை கொண்டு போய் எங்கேயாவது விட்டாங்க, நீங்கள் நம்ம சபை விசுவாசியாக இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு போய் எங்கேயாவது விட்டாங்கன்னா நீங்கள் உங்களை அறியாமலேயே ஆராதிப்பீங்க. அல்லேலூயா. ஏன் சொல்லுங்கள்? அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்ம பிள்ளைங்களை எல்லாரும் ஆண்டவர் சுகமாய் தங்கியிருக்கும்படியாக விரும்புகிறார். இந்த வயசுலேருந்தே சௌக்கியத்தை தேடுறார் இந்த பிள்ளைகளுக்கு. என்னது? இந்த பிள்ளை என்ன செய்யணும்? சுகமாக வாழணும். ஆண்டவர் சமூகத்தில் வளர்கிற பிள்ளைங்க சுகமாக வளரும். ஆமென். நீங்கள் சாப்பாடே கொடுக்கட்டாலும் அது திருப்தியாக செழிப்பாக கொழுப்பையாக என்ன செய்யும்? வளரும். ஏன்? அது ஆண்டவருடைய வார்த்தையில் வசனத்தில் வளருகிற பிள்ளைகள். அல்லேலூயா. இங்கே சாமுவேல் 16:16 வாசிக்கிறோம், அந்த பொல்லாத பிசாசு விலகுவதற்கு ஒரு ஆராதனை வீரன் அவசியம். ஆமென். நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நெருக்கம் வருதுன்னா உங்கள் இருதயம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிடணும், ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிடணும், ஆண்டவர் சமூகத்துக்கு வர ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுறீங்க, இதெல்லாம் சரிதான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கேட்குறீங்க, சரிதான். ஆண்டவரத்தில் கிருபையை கேட்குறீங்க, எல்லா ரைட்டும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும், பிள்ளை படிப்பு, காசு, மனம், வீடு, வாசல் எல்லாம் சரியானது. கர்த்தர் எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். கொடுத்ததுக்கு அப்புறம் உங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்குறீங்க, எல்லாத்தையும் என்ன செய்கிறார்? கேட்கும்போது என்ன செய்கிறீங்க? ஆண்டவரை தேடி தினந்தோறும் சபைக்கு என்ன செய்கிறோம்? வரோம். ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சு பாஸ்டிங் போட்டு விடாப்படியாக காலை பிடிச்சி உருள்றோம். ஆண்டவர் காலை விடவே மாட்டோம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். இப்பெல்லாம் என்ன செய்கிறோம்? சரி, ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் அவர் ஆசீர்வதிச்சிட்டார், கேட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்? இது ரொம்ப கேள்விக்குறியாகவே இருக்குது. என் ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னு அநேகருடைய காரியங்களை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய காரியங்களை, அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே திரும்பி பார்க்கும்போது தேவைன்னு வரும்பொழுது என்ன செய்கிறாங்க? எங்கே இருக்கிறாங்க? ஆலை வாசப்படியில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எப்போ? தேவை இருக்கும்போது. தேவைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஆலய வாசற்படியை நான் எப்போது ஏறுவேனோ? எங்கே? வேலையில் உட்காந்துக்கிட்டு எப்போது ஏறுவேனோ? அதான் ஏறுறதுக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர்? அநேக வழிவாசலை திறப்பார். நம்ம தான் என்ன செய்கிறதில்ல. ஆண்டவரை வேலைக்கு சென்று வந்து டயர்டாக இருக்கிறது, நான் சற்று நேரம் என்ன செய்கிறேன்? ஓய்வு எடுத்துக்கொள்கிறேன். யாருக்கு? ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஒருத்தர் நல்லா ஜெபம் பண்ணி நல்ல ஆண்டருக்குள்ளே இருந்தாராம். அவர் ஒரு பார்ட் டைமாக ஊழியம் பார்க்குறான்னு வச்சுக்கிங்களேன். ஒருத்தர் வந்து ஒரு மாடை காணிக்கை கொடுத்தாங்களாம். என்னது? அது வரைக்கும் ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவர் தேர்றது, சுவிசேஷம் அப்படின்னு இருந்தவர், அப்புறம் ஜெபம், வேத வாசிப்பு, மாடுக்கு தீனி, தண்ணி, வயக்காடு இப்படி போனாராம். அப்புறம் மாடு 2 மாடு 3 மாடு ஆச்சு, 2-3 ஆட்டுக்குட்டி வேறு போய் கொடுத்தாங்களாம். அப்புறம் ஜெபம், வேத வாசிப்பு, ஆடு மாடு கோழி தண்ணி நீர், அப்புறம் ஜெபம், ஆடு மாடு தண்ணி, கடைசியில் அப்புறம் ஆடு மாடு தண்ணி தாங்க இருக்குது. ஜெபம், பைபிள் வாசிப்பு. இப்போ கடைசியில் ரொம்ப நாள் கழித்து அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சான், நம்ம ஜெபம் பண்ணுறதே இல்லையே, பைபிள் வாசிக்கிறதே இல்லையே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தாராம். 2 நாளில் எல்லா மாடும் செத்து போச்சு, எல்லா ஆடும் செத்து போச்சு, எல்லா கோழியும் நோய் வந்து செத்து போச்சான். இப்போ எங்கே போவேன்? இப்போ எங்கே போகிறது? இப்போ மறுபடியும் ஜெபம், வேத வாசிப்பு. ஏன் அதெல்லாம் சாகுது? ஏன்? அதுவும் ஆசீர்வாதம் தான், அதுவும் தேவை தானே. மாடு இருந்தால் பிள்ளைகளுக்கு பால் என்ன செய்யும்? தேவைப்படும். ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம உதவிக்காக தான் இருக்கும். ஏன் அவைகள் எல்லாம் மாண்டு போகிறது? ஏன் அழிக்கப்படுகிறது? ஏன் என்னை விட்டு எடுபட்டு போகிறது அப்படின்னா, நான் என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு என்ன செய்கிறேன்? அல்லேலூயா. ஆண்டவரை தேடுறதில்லை, ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றதில்லை, ஜெபிக்கிறதில்லை, வேத வாசிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, எதுக்கும் என்ன செய்கிறதில்ல. ஆமாம், உண்மையாக இருக்கிறதில்ல. ஆனால் என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிடணும்? என் மாடை பெருக வச்சிடணும், என் ஆடை பெருக வச்சிடணும், என் வேலையை பெருக வச்சிடணும், என் சம்பளத்தை உயர்த்திடணும், இது எல்லாம் எனக்கு அவர் செய்யணும். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன். இதுதான் ஆசீர்வாதத்துக்கு தடை. என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் நல்லது தான். என் ஆசீர்வாதம் கிடைத்த பிற்பாடு நான் கர்த்தரை மறக்கிறேன், அதுதான் என் ஆசீர்வாதத்துக்கு வீழ்ச்சியாகவும்
ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நான் ஆராதிக்க மறந்தேன் அப்படின்னா, ஆராதனையை விட்டுட்டேன் அப்படின்னா, ஆராதிக்கலைன்னா எனக்குள்ள சில கஷ்டங்கள் என்ன செய்கிறது? ஆமாம், அவைகள் வேறிடுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, வேரோடு பிடுங்கி எறிய சாத்தானின் கிரியைகளை அகற்ற ஆராதனை என்கிற ஒரு ஆயுதத்தை என்ன செய்யணும்? நம்ம எப்போதும் கையில் பிடித்தவர்களாக நிற்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். 2 தீமோத்தேயு 1:4 உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒருத்தரை குறித்து ஒருத்தர் சாட்சி கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு பாருங்க, வாசிங்க. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் என்ன செய்கிறேன்? நினைவு கூறுகிறேன். என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்தமான சாட்சியோடு என்ன செய்கிறாங்களாம்? ஆராதித்து வருகிறார். ஆமென். தலைமுறை தலைமுறையாக என்ன செய்கிறாங்க? கர்த்தரை ஆராதித்து வராங்க. அவங்களுக்குள்ள என்ன இருக்குதான்? விசுவாசம். அப்படி என்ன விசுவாசம்னா மாயமற்ற விசுவாசம். ஆமென். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு தேவை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறது? நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது. இது மாய்மாலமான விசுவாசம். ஆமென். இது என்ன எப்படிப்பட்ட விசுவாசம்? இது ஒருத்தர்கிட்ட காசை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்துற மாதிரி, ஏமாற்றுகிற ஒரு நபர் எப்படி மாய்மாலம் பண்ணுவாரோ அது மாதிரி இருக்கிற காரியம். தலைமுறை தலைமுறையாக அவங்க ஆராதித்து வராங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா மாயமற்ற விசுவாசம், நம்பிக்கை. மாயமில்லாத, பொய்யில்லாத, குறையில்லாத விசுவாசம் என்ன செய்யணும்? நமக்குள்ளே காணப்படணும். அப்படி உண்மையுள்ள விசுவாசம் இருந்தால் தான் நம்ம ஆராதனை அது ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கும், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையாக இருக்கும். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? வெளியே ட்ராமா பண்ண முடியாது. நீங்கள் பண்ணலாம், நாங்கள் வேணால் என்ன செய்யலாம், நம்புவோம். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அவர் எல்லாம் தெரியும். ஆமென். அதான் அழகாக சொன்னார் ஒரு வருஷத்தில். ஒருத்தனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, என்ன செய்? ஆமாம், நீ எழுந்து நட அப்படின்றார். பக்கத்தில் இருக்கிற பதிசெய்ய சரி செய்யலாம் சொல்கிறாராம், நினைக்கிறாங்களாம், மனசில் நினைக்கிறாங்களாம், இவன் என்ன தேவ தூஷணம் சொல்கிறான், பாவங்களை மன்னிக்க தேவனை தவிர வேறொருக்கு இல்லை, அதிகாரம் இல்லை, இவன் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்க மனசில் நினைக்கிறத. எப்படின்னு வாயை திறந்து என்ன செய்யலை, சொல்லலை. ஆண்டவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கலை, ஆண்டவரை பார்த்து அப்படி கை நீட்டி என்ன செய்யலை, குற்றப்படுத்தலை, மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் அழகாக சொல்லுது, அவர் நினைவை கர்த்தர் அறிந்து. ஆமென். நம்ம உங்களுக்கு எனக்கும் இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னால் தான் எனக்கு என்ன செய்யும், சில காரியங்கள்லாம் தெரியும். சொல்லலைன்னா செய்யாது. நீங்கள் மனசில் நினைக்கிறது தெரியுமா? என்ன இன்றைக்கி என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, லேட்டாக போச்சே, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, முடிப்பாரா, என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, அங்கே போகணும் இங்கே போகணும், நீங்கள் இப்படி நிறைய விஷயம் நினைக்கலாம். அது எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், இப்போ சொல்லிடுவார். ஆண்டவர் இங்கே இருந்தார்னா, ஓய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படி என்ன செஞ்சிருவார். ஆனால் ஒன்றும் நினைக்கலையேன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா நினச்சதை சொல்லிடுவார். அப்புறம் மாட்டிக்கிற வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், ஆண்டவர் அவர்கள் நினைக்கிறத அறிந்து எது எளிது எது கரெக்டு அவனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்வதோ எது சரி அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாரு. அவங்க நினைவை அறிந்தவராய். நம்முடைய ஆண்டவருக்கு மறைவாக என்ன செய்ய முடியாது, ஒன்றையும் செய்ய முடியாது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் எழுதுறாரு, அவருடைய இமைகள் என்னை சோதித்து அறிகிறது. ஒரே ஒரு வாட்டி கண்ணை மூடி திறந்தார்னா என்னை முழுசும் என்ன செஞ்சிருவார், ஸ்கேன் பண்ணிடுவார், முழுசும் ஸ்கேன் பண்ணிடுவார். அல்லேலூயா. என்னை பற்றி முற்றுமுடிய அவர் அறிந்திருக்கிறார். என்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே என்னை அறிந்தவர். இத்தனை வயசில் இத்தனாவது நாளில் இந்த நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமையில் இங்கே உக்காந்துருப்பேன் முதற்கொண்டு அவருக்கு என்ன செய்யும், தெரியும். ஆமென். அவர் சகலத்தையும் அறிந்தவர். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களிடத்தில் மாயமற்ற விசுவாசம்
காணப்படும். எது மாயமுள்ள விசுவாசம்? தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடிட்டு, தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரத்தில் பெற்றுக்கொண்டு, தேவை கிடைத்த உடனே, ஒரு வேலை கிடைத்த உடனே, ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த உடனே, ஆண்டவரில் ஜெபம் பண்ண ஜெபம் கிடைத்த உடனே ஆண்டவர் சமூகத்தை மறப்போமானால் நாம தான் மாய்மாலமான கிறிஸ்தவர்கள். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தருணத்துக்கு, இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? ஆலயத்துக்கு போகலாம், வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் இருந்து, உங்களுக்கு உடம்புல எந்த வாதையும் இல்லாமல் நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னா, ஆனால் வீட்டில் இருப்பீங்கன்னா நீங்கள் யார்? ஆமாம், சண்டே சர்வீஸுக்கு போக முடியும், ஆனாலும் போகாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் யார்? மாய்மாலமான கிறிஸ்தவன். நாம் ஆண்டவருடைய பேரை சொல்லி ஏமாத்துறோன்னு அர்த்தம். நான் கிறிஸ்தவன்னு சொல்லி என்ன செய்கிறோம்? ட்ராமா பண்ணுறோம். அல்லேலூயா. ஆமாம், அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்யணுமா? திருவசனத்தை பிரசங்கிக்க பண்ணணுமா? எந்த நேரம் கிடைச்சாலும் அந்த நேரத்தை கர்த்தருக்கென்று என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். முதல் காரியம் நான் சொன்னேன், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் சுகமாய் வாழும். கர்த்தரை உண்மையாய் நம்பி இருக்கிற, ஆராதிக்கிற, சார்ந்திருக்கிற ஜனம் அது சுகமாய் தங்கி இருக்கும். அல்லேலூயா. முதல் விஷயம் என்னது? ஆராதிக்கணும். ரெண்டாவது உண்மையாக ஆராதிக்கணும். ஆமாம். நான் ரொம்ப அதிக தரம் அந்த வசனத்தை சொல்லுவேன். சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்படின்னு வசனத்தை எழுதியிருக்கலாம். எழுதி நான் சமீபமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வார்த்தை திருப்பியும் சேர்க்குற, என்னை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்படின்னு 2 வாட்டி பிரிக்கிறார். அப்படின்னாலே 2 கூட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். புரியுதா? ஆண்டவர் தெளிவானவர். அவர் தெளிவாக எழுதுவார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும், விளைய செய்கிற தேவனால தான் என்ன செய்யும்? ஆகும். நம்ம நினைக்கிறோம், நம்ம நட்டுட்டோம், என்ன செஞ்சிடும்? மண் விளைஞ்சிரும். அல்லேலூயா. ஆமாம், நாளைக்கு பாருங்கள் கருகிறோம். ஏன்? அது கர்த்தருக்கு சித்தம். நீ நடுறதுனால அல்ல, நீ நீர் பாய்ச்சறதுனால அல்ல, நீ ஓடுறதுனால அல்ல, நீ பிரயாசப்படுகிறதுனால அல்ல. மனிதா, அவர் கிரியை செய்கிறதுனால. அவர் அந்த மண்ணுக்கு சொல்லணும், இந்த செடியை என்ன செய்ய? பிழைக்கவை. அவர் அந்த தண்ணிக்கு சொல்லணும், இதுக்கு என்ன செய்? உரத்தை போடு, இதுக்கு நீ தண்ணி என்ன செய்ய? கொடு, இது வளர விடுது, வேர் விடுறதுக்கு தண்ணி என்ன செய்? அவர் சொல்லணும். ஆமென். அவர் சொன்னாதான் அந்த தண்ணி கேட்கும். அவர் சொன்னாதான் அந்த மண் என்ன செய்யும்? இறங்குகிற தேவனாலே, அவருடைய கிரியையினால தான் நடக்கும். இது நம்மளால் என்ன செய்யலை. உலக நீதியவே மாற்றுகிறவர் நம்ம ஆண்டவர். ஆமென். சூரியன் நிற்குமா? நிற்கும். இயற்கையை மாற்றுவார். தரித்து நில்லுன்னு சொன்னால் என்ன செய்யும்? நிற்கும். பெயர்ந்து அப்புறம் போய் விழுனா, வார்த்தை சொன்னால் பட்டு போமா? நல்ல செழிப்பாக இருக்கிற மரம் என்ன செய்யும்? அவர் சொன்னார்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டு என்ன செய்யும்? நடக்கும். அதுதான் ஆண்டவருடைய கரம், அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அவர் சொல்ல சகலமும் கேட்கும், அவர் சொல்ல சகலமும் கீழ்ப்படும். இறையாதனா இறையாது, அமைதியாக இருந்தால் அமைதியாக இருக்கும், நில்லுனா நிற்கும். போய் அவனை போய் முழுங்கி அவனை சாப்பிடாம அவனை கொல்லாமல் உயிரோட வைனா உயிரோட வைக்கும். ஆமென். நெருப்புலேருந்து ஒரு பாம்பு விரியன் எலும்பி கடித்தாலும் தீமை அணுகக்கூடாதுன்னு என்ன செய்யாது? அணுகாது. ஆமென். சர்ப்பத்தை மிதிப்பீர்கள்னா மிதிப்பீங்க, நசுக்குவீங்கன்னா நசுக்குவீங்க. அவர் ஏற்கனவே தலையை நசுங்கிட்டார் அப்படின்னா அது நசுக்கப்பட்டாயிற்று. எவனை விழுங்கலாம் என்று. ஏன் விழுங்கலாம்? பல்லு இருந்தால் தானே கடிப்பான். பல்லு இல்லைன்னா புழக்க வயதை முழுங்க தான் என்ன செய்யணும். அல்லேலூயா. அவன் ஏற்கனவே அடிக்கப்பட்டு ஏற்கனவே நசுக்கப்பட்டு விட்டாயிற்று. அல்லேலூயா. இனி என்ன செய்யக்கூடாது? பிசாசு எனக்கு அதை செஞ்சுட்டான் பாஸ்டர், பிசாசு எனக்கு இதை செஞ்சுட்டான், என்னை இப்படிலாம் வந்து போன்னு வரான். அவன் போன்னு வந்தாலும் நீ போன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அவர்களுக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களை பூரண சமாதானத்தோடு என்ன செய்வேன்?
சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அவங்களுக்கு சத்தியம் வந்துட்டாலே, ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் சத்தியம் உங்களுக்குள்ளே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சமாதானம், சுகம், ஆரோக்கியம், சமாதானம் எல்லாம் என்ன செஞ்சிடும், வந்துடும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சத்தியம் உங்களுக்குள்ளே இருக்குதா? அல்லேலூயா. சத்தியம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் சமாதானம் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு கேளுங்க, அவர் உங்களுக்கு சௌக்கியத்தை என்ன செய்யும், ஆரோக்கியத்தையும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி, இவைகள்லாம் உங்களுக்கு முன்னாடியே செய்கிறாரு. எவைகளை? உங்களுக்கு சௌக்கியத்தை வர பண்ணுறது, உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுறது, உங்களை குணமாக்குறது, இவைகளெல்லாம் பண்ணி சமாதானத்தை, சம்பூரணத்தை என்ன செய்கிறாரு, கொடுத்து சத்தியத்தை உங்களுக்கு என்ன செய்வார். இந்த வசனத்துடைய சாராம்சம் அதுதான். உங்களுக்கு எதை செய்யணும், சத்தியத்தை வெளிப்படுத்தணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் என்ன செய்கிறார். உங்களுக்கு சமாதானம் இருக்கிறதுக்கு காரணம், உங்களிடத்துல சௌக்கியம் இருக்கிறதுக்கு காரணம், உங்களை குணமாக்குறதுக்கு காரணம், உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறதுக்கு காரணம், சத்தியம் உங்களிடத்திலே வெளிப்பட வேண்டும். சத்தியத்திற்குள்ளே நீங்கள் நடக்க வேண்டும். சத்தியம் உங்களுக்குள்ளே கிரியை இதுக்காகத்தான் இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த சமாதானம், ஆசீர்வாதம், குணம், இது எல்லாம் எதுக்குன்னா சத்தியத்தில் நடப்பதற்காக. அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? அது நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியும். நம்ம சத்தியத்தில் நடக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு இதெல்லாம், இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் எதுக்கு கொடுத்தார்? இப்போது நான் சுகமாக என்ன செய்கிறேன், இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. நோய் நொடி ஏதாவது இருந்தாலும் அது என்ன செய்கிறார், ஆண்டவர் மாற்றுறதுக்கு கிருபை தருகிறார், தாங்கிறதுக்கு கிருபை தருகிறார். ஒரு நாட்கள் வரும்பொழுது முழுமையாக என்ன செய்கிறார், சுகமாக்குகிறார். சில காரியங்களை என் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறார், அதை நிறைவேற்றுகிறார். திருப்பி என்ன செய்கிறார், பழைய நிலைமைக்கு என்ன கொண்டு வருகிறார். இதெல்லாம் என்ன ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நடக்கையை நான் பார்க்கும் பொழுது அவர் என்னை சுகமாக தான் என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். கர்த்தர் நல்லவர். எரேமியால சொல்கிறாரு, உனக்கு சுகம், குணம், ஆரோக்கியம் எல்லாம் கொடுத்ததுக்கு காரணம் என் வசனம் ஒன்றில் நிலைத்திருப்பதற்காக. ஆமென். இந்த 4 விரலையும் மூடி 5ஆவது விரலை மூடினீங்கன்னா கொஞ்சம் பவர் அதிகமாக கிடைக்கும். அல்லேலூயா. இந்த 4 எதுனா ஆரோக்கியம், குணம், சுகம், ஆமாம், பேலன், இது எல்லாம் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா சத்தியத்திற்குள்ளே நாம் நடக்க வேண்டும். சத்தியம் நமக்குள்ளே என்ன செய்யணும், இருக்கணும். சத்தியத்துக்குள்ளே நம்ம நடப்பதற்காகவே தான் இவைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமாம். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரவிற்று. ஆண்டவருடைய கீர்த்தி அதிகமாய் பரவிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும், திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்க, வசனத்தை கேட்கறதுக்கும், அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. வசனத்தை கேட்டீங்கன்னா, வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுகம் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. திருவிருந்து ஆராதனை எத்தனை பேர் பங்கெடுக்கிறீங்க? ஞான ஸ்நானம் எடுத்த அனைவரும் என்ன செய்யணும்? ஆமாம், கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனை என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும். அதில் வசனம் வாசிக்கும் போது கேட்டிருக்கீங்களா? அந்தபடி இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற எவனும் அபாத்திரமாய் பானம் பண்ணாதபடி என்ன செய்யணுமா? தன்னைத்தானே சோதித்து அறியணும். நான் சரியாக இருக்கிறேனா, நான் கரெக்டாக இருக்கிறேனா அப்படின்னு. உண்மைதான், சரியான வசனம், வார்த்தை. ஆனால் நீங்கள் எப்படி செய்யணும்னா, உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்து ஏஞ்சி போயிடக்கூடாது. நம்ம ஆட்கள் இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? நான் சரியில்லை ஏஞ்சி போகலாம், பிள்ளை எப்படி கிளம்பி ஓடிடு. அதுக்கு ஆண்டவர் சொல்லலை. அபாத்திரவான்களை தான் என்ன செய்கிறோம்? ஆமாம், கடந்த 1 மாதம் முன்னாடி எண்ணி பார்த்தோம்னா கொடூர கொலையாக தான் என்ன செஞ்சுருக்கிறோம், எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்கிறோம். ஆனால் என்ன செய்யணும்னா ஒப்புரவாகணும். ஆண்டவர் இந்த வசனத்தை அபாத்திரமாக பானம் பண்ணுகிறவன் தனக்குத்தானே ஆக்கினி தீர்ப்பு வரும்படியாய் பானம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அபாத்திரமாக பானம் பண்ணாதபடி உன்னை ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து அதில் என்ன செஞ்சிரு, ஆமாம், மன்னிப்பு கேட்டு என்ன செஞ்சிரு, ஒப்புரவாயிரு. இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். நம்ம ஆட்கள் கிளம்பு எடுத்து என்ன செஞ்சிருது, ஆமேன்னு உடனே வீட்டு பார்த்து ஓடிடுறது. ஏன்னா நான் பாத்திரவான் இல்லை, பாஸ்டர் நானும் தான் பாத்திரவான் இல்லை. ஆனால் என்ன செய்கிறேன், ஆண்டவரில் தயவா மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா.
ஏன் அங்கே கடைசியில் அந்த வசனம் கீழே அப்படின்னு சில பேர் மரணத்தையும் சில பேர் மரணமும் அடைந்திருக்கிறார்கள் ஏன் சொல்லுதுன்னா, மன்னிப்பு கேட்காம ஏனாதானம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவருக்கு என்ன செய்யும்? வியாதி வரும், மரணம். ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். இரக்கம் பெறுகிறவன் அதில் என்ன செய்கிறான்? தன்னை அறிந்து சோதித்தறிந்து பானம் பண்ணுகிறான். அவனும் பார்க்குறவன் அல்லதான், ஆனால் என்ன செய்கிறான்? தன்னை அர்ப்பணித்து விட்டு விட்டு இரக்கம் பெற்று என்ன செய்கிறான்? அதில் பங்கடைகிறான். ஆனால் அப்படி இரக்கம் பெறாமல் தன்னை ஒப்பு கொடுக்காமல் தான் செய்யறதெல்லாம் கரெக்டு தான் நினச்சி ஒருத்தன் பங்கெடுத்தான்னா வியாதியும் வரும், மரணமும் வரும். அல்லேலூயா. அதனால தான் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறதில்ல, கொடுக்கறதில்ல. அவன் குறைஞ்சது அவன் 10ஆம் கிளாஸாவது என்ன செஞ்சுருக்கணும்? தாண்டி இருக்கணும். தாண்டினா தான் அவனுக்கு எது சரி எது தவறு. ஆக்சுவலாக 18 வயசுக்கு மேலே தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். சாதாரண உலகப்பூர்வமாகவே அவனுக்கு எது சரி எது தவறுன்னு செய்கிற மெச்சூரிட்டி எப்போ வருது? 18 வயசில் தான் வருதுன்றாங்க. மேக்ஸிமம் 15 வயசுல என்ன செய்யுது பிள்ளைங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் 5 வயசுலேயே தெரியுது. ரொம்பலாம் 18 வயசுலாம் இன்னும் இப்போ இருக்கிற பிள்ளைங்க 4 வயசு 5 வயசுலேயே அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. உலகம் முழுசையும் அவன் என்ன செய்கிறான்? அப்போவே கற்று தேர்ந்தவனாகிறான். இப்போ நம்ம தான் என்ன செய்கிறோம்? கூமுட்டையாக இருக்கிறோம். அவன்லாம் என்ன செய்கிறான்? ஆமாம், இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு குறைஞ்சது என்ன செய்யணும்? 15 வயதாவது என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுப்பதற்கு, அவள் தன்னைத்தானே நிதானித்து அறிவதற்கு 15-16 வயசாவது ஆகணும். அதனால தான் குழந்தைகள் என்ன செய்கிறதில்ல, கொடுக்கறதில்ல. ஆக்கினை தீர்ப்பு வராதபடி ராபோஜனம் எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து பாத்திரவன் அல்ல என்று சொல்லி என்ன செய்யணும்? அர்ப்பணித்து எடுப்போமானால் நம்ம என்ன செய்கிறோம்? பரிசுத்தமாக எடுக்கிறோம். அல்லேலூயா. அதனால் யாராவது என்ன செய்ய போகிறீங்க? நான் பாத்திரவான் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? வெளியே ஓடிடக்கூடாது. இங்கே வார்த்தை அழகாக சொல்லுது. லூக்கா 5:15 அவங்க ஆண்டவர் சொல்கிறதை கேளுங்க. அப்படியே அவருடைய கீர்த்தி எங்கே என்ன செஞ்சான்? பரவச்சு. அவர் வார்த்தை அவருடைய வசனம் எல்லாருக்கும் பரவிடுச்சு. வசனத்தை கேட்க வந்தாங்க. வசனத்தோடு சேர்ந்து அவங்களுக்கு என்ன செய்தது? சுகமும் கிடைத்தது, சௌக்கியம் அடைந்தார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கல்ல, ஒருவேளை நீங்கள் பாத்திரமானே இல்லை, நீங்கள் பாவம் செஞ்சவங்கள கூட இருக்கலாமே. ஆனால் இப்போ நான் பேசுகிற வார்த்தை உங்கள் சரீரத்தில் உங்கள் எலும்பில் இருக்கிற பாவத்தை முதற்கொண்டு என்ன செய்யுது? கழுவி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நான் என்னுடைய வசனத்தை என்ன செய்யலை, பேசலை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். அவருடைய வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே உங்கள் சரீரத்துக்குள்ளே உங்கள் காதுக்குள்ளே போகும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுடைய பாவங்கள் என்ன செய்கிறது? உங்கள் மனம் புதிதாகிறது, உங்கள் இருதயம் புதிதாகுது, உங்கள் சரீரம் புதிதாகுது, உங்கள் எலும்புகள் புதிதாகுது, உங்களுடைய உள்ளுறுப்புகள் புதிதாகும். வார்த்தையினாலே உங்களுடைய சரீரம் புதுப்பிக்கப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே அப்படி தான் நடக்குது. ஆண்டவர் வந்த எல்லாருக்கும் என்ன செய்யலை? சுகம் அடைவாயாக அப்படிலாம் என்ன செய்யலை. வந்தவங்க வசனத்தை கேட்டாங்க, அவராலே சுகமாவதற்கு. அது நாத்தில் என்ன? அவர் பேசும்போதே சுகமாவதற்கு, அவர் வார்த்தையை கேட்கும் போதே சுகமானாங்க. என்ன செஞ்சாங்க? கடந்து வீட்டுக்கு போனாங்க. அல்லேலூயா. அவரை தேடி கோடி கோடியாக மக்கள் என்ன செஞ்சாங்க? திரளாக வந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணி ஒவ்வொருவரும் சுகமாவாயாக சுகமாவாயினா மனப்பாடம் ஆயிருக்கும். நல்லா இருக்கீங்களா? சுகமாவாயாக சுகமாக அப்படியே ஆர்டர் என்ன செஞ்சிடும்? உடம்பு அப்படியே மாறிடும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இந்த வண்டியில் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டு இறங்கினீங்கன்னா பயணம் பண்ணுற மாதிரியே இருக்கும் பாருங்கள். அது மாதிரியே சுகமாவாயாக சுகமாக அவர் கூடி வந்த எல்லாருக்கும் அப்படியே சொல்லியிருந்தாருன்னா கடைசி வரைக்கும் அப்படி தான் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். வரவங்கெல்லாம் தேசம் முழுசு என்ன செஞ்சுருப்பான்? வந்திருப்பான். ஆண்டவர் சொல்லலை, வார்த்தையை போதித்தார், வசனம் அவர்களை சுகமாக்கிற்று. அல்லேலூயா. அவராலே வசனம் போதிக்கப்பட்டது, அவராலே சுகமும் அவர்கள் அடைந்தார்கள். அல்லேலூயா. இப்போ வந்திருக்கிற நீங்களும் வார்த்தையை கேட்கிறீர்கள். வார்த்தை உங்களுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி உங்களை சுகமளிக்க வல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா. மீண்டுமா இந்த ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற உங்களுடைய இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்காக இந்த வார்த்தையை அனுப்புகிறார். நீங்கள் சுகமாய் தங்கியிருக்கும்படி ஆண்டவரை ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி மாயமற்ற விசுவாசம் உங்களுக்கு காணப்பட கடவுது. நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தருடைய வார்த்தையில் வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.